ஒய் மச்சான். சாப்பிட்டு அந்த வீடியோவும் நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கடைசியில் வாட் ஹேப்பன் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு என்னுடைய ஃப்ரெண்டை காட்டி நான் போட்டிருப்பேன். என்ன ஆச்சு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் இப்போ சொல்ல போகிற ஸ்டோரி 100% ரியல். என்னோடய க்ளோஸ் சர்க்கிள் ஒரு 10 பேர் தவிர இதை வேறு யாருக்குமே தெரியாது. அப்படியே நான் இதை சொன்னாலும் அதை நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியலை. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் உங்களை மாதிரி தான் இருந்தேன். பேயெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதைன்னு நம்பிட்டு. பட் இது நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்களும் சுடுகாட்டுக்கு ஜாலியாக போனோம், உட்காந்து சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்க எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருந்தோம். பட் என்னோடய ஃப்ரெண்ட் சுஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ யாரோ வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்னொருத்தவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் யாரோ தட்டுற மாதிரி தொடுற மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஷோல்டரில் யாரோ பிடிக்கிற மாதிரியா இருக்குதுடா மச்சான். டை ஏன் ஷோல்டரா? ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏஞ்சி போயிட்டு வந்துட்டோம்னா நாங்கள் சும்மா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டோம். ஒருத்தவங்க வந்து பேசாமவே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த குரூப்பே இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து அதை அந்த அந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கல. டு பி ஃப்ரேங்க், அங்கே சுஜன்ன்ற என்னுடைய ஃப்ரெண்டு தவிர மிச்ச இந்த 4 பேர் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்னைக்கு தான் மீட் பண்ணுறேன். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அது. நான் அன்னைக்கு தான் மீட் பண்ணுறேன். ஸோ அதனால அவங்க பிஹேவியர்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இவன் பிஹேவியர் மட்டும் சேஞ்சஸ் இருக்கிறது எனக்கு கிளியராகவே தெரியுது. பட் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படிதான் இருப்பான் போல, இல்லை இங்கே வந்திருக்குமே தூக்கத்தில் இருந்தால் அப்படி இருப்பான் போல, அதில் சும்மா வீடியோக்காக இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அதெல்லாம் அந்த அளவுக்கு சீரியஸாகவே எடுத்துக்கல. பட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த பக்கம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த பக்கம் எது திடீர்னு வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு எல்லாருமே அங்கேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ ஓடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது 11 மணியா? இது போய் வாக்கிங் போகிற நேரம் சொல்லுவாங்களே. சுஜன் அங்கேயே கொஞ்சம் தூரம் ஓடி வந்து கீழே வந்துட்டான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டோம். நான் இன்னும் இவன் சுஜன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி எல்லாருமே திரும்ப அந்த சுடுகாட்டுக்குள்ளே போய் அவனை தேடி அந்த இடத்துலயே உட்காந்துட்டு இருக்கான். நாங்கள் வந்து கீழே விழுந்துட்டாங்கல்ல, சரி காலில் எதுவும் அடிபட்டுருக்குமோ என்னவோ சொல்லிட்டு அதனால தான் உட்காந்துட்டு இருக்கான் பலருன்னு சொல்லிட்டு அவன் காலெலாம் செக் பண்ணுறோம், எதுவுமே அடிப்படல, எதுவும் இல்லை. சரி ஏந்திரா போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். ரியாக்ட் பண்ண மாட்டான். நாங்கள் சுஜன் ப்ளீஸ் சுஜன் இப்படி பண்ணாத சுஜன், இந்த டைமில் 12:30 மணிக்கிட்ட ஆயிருந்துச்சு அப்போது. அந்த டைமில் இப்படி பண்ணாத, ஆல்ரெடி நாங்கள்லாம் பயந்து போய் தான் இருந்தவங்க, எதுக்கு தான் வந்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த டைமில் இவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது வந்து சீரியஸாக அது வீடியோ பர்பஸ்க்காக தான் பண்ணுறான் அப்படின்னு தான் நாங்களாம் நினச்சிட்டே இருக்கோமே. சும்மா ஃபன் பண்ணாத, ஏஞ்சி வாடா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். அவன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான். ஒரு வார்த்தை பேச மாட்டான், ஒரு ரியாக்ஷன் இல்லை அவன்கிட்ட. கை கால் எதுவும் ஆட்ட மாட்டான். சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான். ஒரு மண்ணு அந்த சமாதி மேலே, அது மேலேயே விழுந்தான். அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிட்டு, அவனுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கும் ஃப்ரெண்டாக நாங்கள் அங்கே போய் தான். சுஜன் மட்டும்தான் என்னுடைய காலேஜ் மேட். என் கூட இருந்த மற்ற 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதில் வந்து ஒருத்தவங்க போயிட்டு அங்கே என்ட்ரன்ஸ் கிட்டே ஒரு சின்னதாக சாமி சிலைலாம் இருந்துச்சு. அங்கேருந்து பொட்டுலாம் எடுத்துன்னு வந்து சுஜன் அவனுக்கு வச்சுட்டு பொட்டுலாம் வச்சுட்டு அவன் மேலே இப்படி தெரிச்சிட்டு, சரி வா சுஜன் எப்போனா வெளியே வந்து கூட என்னப்பா உட்காந்து பேசலாம், இங்கே உட்காராத பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்கிறோம். ஏன் தெரியல. நாங்கள் அப்புறம் 4 பேர் போய் தூக்கின்னு வெளியே போய் உட்காந்துட்டு தண்ணிலாம் மூஞ்சி அடிக்கிறோம், மூஞ்சி கழுவி விட்றோம், ஜூஸ் வாங்கி கொடுத்தோம், பொட்டு வச்சு பார்த்தோம். சரி என்னதான் பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. நாங்களும் ஃபுல் பயந்துட்டு நாங்களாம் பிளாங்காக இருக்கோம் லிட்ரலாக. அவன் வந்து சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் எங்களுக்கு என்னென்ன ஏதோ தண்ணி சம்மந்தமே இல்லாமல் தண்ணி எதுவும் வந்து கொடுத்துரும், குடிக்க வைக்கிறோம், ஜூஸ் வாங்கி வந்து குடிக்க வைக்கிறோம். ஏதோ கீழே வந்து ஆக்சிடென்ட்லாம் ஆச்சுன்னா தண்ணி குடிக்க வைக்கிறோம். அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்றது எங்கள் யாருக்குமே ஐடியாவே இல்லை. ஸோ இப்படியே போயிட்டே இருந்துச்சு.
திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் நான் திரும்பி போய் பிரியாணி சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி நிக்கிறான். அது வரைக்கும் எதுவுமே பேசாம இருந்தான். நாங்க வந்துட்டு சுஜன் சும்மா விளையாட சுஜன், நாங்க சீரியஸா இருக்கிறோம். இப்படி பயந்துட்டு இருக்கோம். சும்மா எதுவும் புரியாம நீ இந்த மாரி ஃபன் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றோம். அவன் வந்து இல்ல நான் போய் பிரியாணி சாப்பிட்டு வரேன் மச்சான். நீங்க இங்கேயே இருங்க அப்படின்றான். ஆ அப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு மூஞ்சிலே பலார்ன்னு அடிச்ச உடனே மயங்கி அப்படியே கீழ விழுந்துட்டான். நம்பிட்டீங்களா? ஏமாந்துட்டியே பங்கு. இது என்ன மாசம்? ஏப்ரல். நான் ஏப்ரல் 1க்கே இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நெனச்சேன். பட் இந்த வீடியோ ஷூட் பண்ண முடியாத காரணத்தினால இத்தனை நாளா டிலே ஆகி ஏப்ரல் எண்டுக்குள்ள இந்த வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிடணும் அப்படின்றது தான் என்னுடைய பிளானு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேராச்சும் ஃபூல் ஆயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். எத்தனை பேர் நம்புனீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யார்ரா நீங்களாம்? எது சொன்னாலும் நம்புறீங்களேடா? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாடா? யாரா நீங்களாம்? சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் ஏமாத்த பிறந்தவங்க, நீங்க ஏமாற பிறந்தவங்க. என்ன மாதிரி ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் நீங்களாம் ஏமாந்துட்டே தான் இருப்பீங்க. இந்த மாதிரி பேய் இருக்கு, பிசாசு இருக்கு அப்படின்னு கதை விட்டுங்கிற மாதிரிலாம் நான் பார்க்காம நம்பாம போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே